அருமை இரட்சகராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாம் மகிமைப்படட்டும். அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிற தேவன். அதனாலது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் பொழுது அதுல ஒரு பெரிய ஜெபம் இருக்கு. அதுல 10வது வசனத்தை மாத்திரம் நம்ம படிக்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று முதலாவது ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் வார்த்தையை அதுதான் அப்படி சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம பார்க்கிறோம், நம்ம அநேக படிக்கிற பொழுது பார்த்திருப்போம். சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல, இல்ல ஹிஸ்டரி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல அநேக ராஜ்யங்கள் எழும்பியது. அநேகர் வந்தாங்க போனாங்க. ரோம ராஜ்யம் வந்தது, பெர்சிய ராஜ்யம் வந்தது, கிரேக்க ராஜ்யம் வந்தது, மேதிய ராஜ்யம் வந்தது. அதோட மாத்திரமல்ல, இந்தியாவிலையும் குறிப்பா நம்ம பார்த்தா பாண்டிய, சேலர், சோழர், பாண்டியர் அப்படிங்கிற ராஜ்யம் வந்தது, முகமதியர் ராஜ்யம் வந்தது, அநேக ராஜ்யம் வந்தது. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை இருந்து விட்டு காணாமல் மறைந்து விட்டது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் அப்படி வந்து மறைந்து போகிற ராஜ்யம் அல்ல. அது சதா காலங்களிலும் இந்த பூமியில நிலைத்து நிற்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யம் வரும் பொழுது பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் அப்படியே செய்யப்படுகிற ஒரு ராஜ்யமாய் காணப்படும். அந்த ராஜ்யம் வருவதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஆவலாய் காத்திருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கான வழியையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி அந்த வழியை ஆயத்தப்படுத்துவது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்காக ரத்தத்தை சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மீட்க அவர் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்ற இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களை நாம காணப்படும் பொழுது, மற்றவர்களும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள நம்ம உதவி செய்கிறவர்களை காணப்படும் பொழுது, இந்த ஜபத்தின் நிறைவின் பலனையும் அந்த சதா காலங்களிலும் அரசாள போகிற இந்த ராஜாதி ராஜாவின் ஆளுகையையும் நாம் காணப்போகிறவர்களாய் காணப்படுவோம். அவருடைய ராஜ்யம் உண்மையா இந்த பூமியில நாட்டப்பட்டுச்சுன்னா ஊழல் இருக்காது, அமைதி இருக்கும், ஆட்டுக்கடா, சிங்கம் எல்லாமே சமாதானத்தோட இருக்கும், பாம்போ எதுவுமே வந்து நம்மளை தீண்டாது. அப்படிப்பட்ட அந்த உன்னத ராஜ்யம் வருவதற்கு நாம் எல்லாரும் காரணக்காரர்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து நம்மளையும் அந்த சதா காலம் ஆளுகிற அந்த அரசாட்சியில ஒரு பங்குதாரராய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னையிலிருந்து நானும் என்னால முடிஞ்ச சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, அநேக ராஜ்யங்கள் எங்கள் மத்தியில தோன்றியிருந்தாலும் எல்லாம் வருகிறதும் போகிறதுமா இருந்தது. ஆனா ஒரு நிரந்தர ராஜ்யம் உண்டு. அதுதான் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை சுவாமி. அந்த 1000 வருட ஆளுகை, அப்புறம் பரம ராஜ்யத்துல நிப்பான் சதா காலங்களில் எங்களை ஆளுகிற ஒரு ஆளுகை சுவாமி. அந்த ராஜ்யம் வர நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறது போல அதற்கென்று செயல்படுகிறவர்களை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்றையிலிருந்து நாங்கள் யாரெல்லாம் பார்க்கிறோமோ, என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்த அற்புதங்களின் நன்மைகளையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்லுகிறவர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. எசப், அப்படிப்பட்ட இருதையும் சிந்தையும் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். துதிக மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you. God bless you.